இந்த மதுவை நாங்கள் முழுமையாக ஒழிப்போம், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று எந்த கட்சி அறிவித்தாலும், திமுக அறிவித்தாலும் கூட இந்து மக்கள் கட்சி ஆதரிக்க தயாராக இருக்கிறது. கனிமொழி அம்மா சொன்ன மாதிரி இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குது. கனிமொழி அம்மாவே சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா திமுக சார்பில் சாராய ஆலைகள் யார் உற்பத்தி செய்தாலும் அந்த சாராய உற்பத்தி ஆலைகளை நாங்க மூடுவோம் சொன்னாங்க. எங்கால ஐயா வைகோ போதைக்கு எதிராக நடைபயணம் அறிவிச்சாரு. போதையின் பிடியிலிருந்து விடுவிப்போன்னு போய் அதுக்கு துவக்கி வைக்கிறதுக்கு எங்கால கூப்பிட்டாரு. யார? வரக்கூடிய 2026 தேர்தல்ல அதன் பிறகு அமையக்கூடிய ஆட்சியில முழுமையாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும். அரசாங்கமே மது விற்பனை செய்வது என்பது அது ஒரு மிகப்பெரிய அவமானகரமான செயல். அதனால உங்க கொள்கையை வெறும் கட்சி மேடைகள்லையும் தேர்தல் அறிக்கையிலையும் மட்டும் பேசாம இந்த மதுவை நாங்கள் முழுமையாக ஒழிப்போம், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று எந்த கட்சி அறிவித்தாலும், திமுக அறிவித்தாலும் கூட இந்து மக்கள் கட்சி ஆதரிக்க தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல தான் மதுக்கடை இருந்தது, அதுல உண்டான எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இப்ப நீங்க அவங்களுக்கான நிலைப்பாடு, உங்களுடைய நிலை என்ன? அதிமுக ஆட்சியில சாராய கடையை மூடுவோம்னு தேர்தல் வாக்குறுதி, நாங்க வந்தா முதல் கையெழுத்து போடுவோம், தமிழ்நாட்டுல விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, நாங்க வந்தா சாராயம் இருக்காது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருந்த போது அதிமுக ஆட்சியை எதிர்த்து அவங்க பேசினாங்க. கனிமொழி அம்மாவும் பேசினாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னா, இலக்கு வச்சு மது விற்கிறாங்க. மது குடிப்போரின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குது. கனிமொழி அம்மா சொன்ன மாதிரி இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குது. கனிமொழி அம்மாவே சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா குறைந்தபட்சம் திமுக சார்பில் சாராய ஆலைகள் யார் உற்பத்தி செய்தாலும் அந்த சாராய உற்பத்தி ஆலைகளை நாங்க மூடுவோம்னால சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் பழைய கதை, அவங்க செய்யல. ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நாங்க நீட்டை ஒழிப்போம், சாராயத்தை ஒழிப்போம் நீ கையெழுத்து போட்டு நீங்க இந்த 5 ஆண்டுகள்ல அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல. அதனாலதான் இப்ப திமுகவை நோக்கி நாங்க இனிமேலாவது நீங்க, இன்னைக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு, சமூகம் கெட்டு போச்சுங்க. பெத்த தாயோட தலையில கல்ல போட்டு கொல்றான் குடி போதையில. அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகவேதான் இந்து மக்கள் கட்சி இந்த கோரிக்கையை திமுகவை நோக்கி சிறப்பாக எல்லா கட்சிக்கும் வைக்கிறோம். இப்போ ஒண்ணு இல்ல, எங்கால ஐயா வைகோ போதைக்கு எதிராக நடைபயணம் அறிவிச்சாரு. அவருடைய 8வது நடைபயணமா 10வது நடைபயணமா, போதையின் பிடியிலிருந்து விடுவிப்போன்னு போய் அதுக்கு துவக்கி வைக்கிறதுக்கு எங்கால கூப்பிட்டாரு. யார? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு, ஏன்னா அவரு தான் சாராய கடையை நடத்துறாரு. அவரை கூப்பிட்டு திருமாவளவன் திமுக காரரை கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துற மாதிரி இப்ப இவர் பாத யாத்திரை. அப்புறம் போய் எல்லாம் அவருக்கே வெக்கமா போச்சு போல் இருக்குது. இப்ப அதை சமத்துவ யாத்திரையா மாத்திட்டாரு. அதனால இந்த மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்து மக்கள் கட்சி அவர்களோடு இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறது என்பதுதான் செய்தி.